உங்கள நெறைய பேரு இந்த 1280G ப்ரொவிஷனல் ஆர்டர் வச்சிருப்பீங்க. அந்த ப்ரொவிஷனல் ஆர்டர் இன் எப்படின்னா 10AC அப்ரூவல் ஆர்டர் வச்சிருப்பீங்க. இந்த 10AC அப்ரூவல் ஆர்டர்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிலிமினரி ஆர்டரா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு குடுத்துருப்பாங்க. ஒரு 3 வருஷம் வேலிடிட்டி பீரியட்ல குடுத்துருப்பாங்க. இந்த ப்ரொவிஷனல் ஆர்டர் நீங்க எடுத்ததுக்கப்புறம் வித்தின் 6 மந்த்ல நீங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஃபைனலுக்கு அப்ளை பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 இயர்ஸ்க்குள்ள நீங்க வந்து ஃபைனல் ஆர்டருக்கு அப்ளை பண்ணணும். ஏன் 3 இயர்ஸ் குடுத்து வந்து 2 1/2 இயர்ஸ்ல பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 மாசம்ன்றது பார்த்தீங்கன்னா, கொரி சால்விங்ஸ் இது எல்லாமே போயிடும். ஸோ, அதனால உங்களுக்கு அந்த ஆர்டர்லயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபைனலுக்கு அப்ளை பண்ணணுன்றது. ஸோ, இதில தான் மேட்டரே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போன வருஷம் வந்து சில பேருக்கு எக்ஸ்பைரி ஆயிருக்கு. இந்த வருஷம் மார்ச் மாதம் சில பேருக்கு எக்ஸ்பைரி ஆயிருக்கு. இது எக்ஸ்பைரி ஆனது தெரியாம நெறைய பேர் அத உபயோகப்படுத்திட்டு வரீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லிர்றேன். உங்களோட ஆர்டர் நீங்க ப்ரொவிஷனல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் இந்த அசஸ்மென்ட் இயர் டூ இந்த அசஸ்மென்ட் இயர்ன்னு ஒரு வேர்ட் குடுத்திருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு 2024-25ன்னு குடுத்திருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, 25-26ன்னு குடுத்திருப்பாங்க. இந்த 2 அசஸ்மென்ட் இயரும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ, எப்படி அத கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 2024-25ன்னு சொல்லியிருக்கிற இடத்துல அசஸ்மென்ட் இயர்ல எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, 25 வருஷம்னு குடுத்தோம்னா, 25வது வருஷம் வரைக்கும் நமக்கு வேலிடிட்டி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க நெறைய பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 24லயே உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. மார்ச் மாசமே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25, 26ன்னு குடுத்துருக்கோம். 25, 26ன்னு குடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு இந்த மார்ச் மாசம் வந்து அதாவது 2025 மார்ச் மாசம் 31ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்த அசஸ்மென்ட் இயர்ங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனான்ஷியல் இயர்ல வேரி ஆகும். ஃபைனான்ஷியல் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 23, 24, 25, 26 25, 26 அப்படி சொல்லும்போது உங்களுக்கு 26வது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஆனா, இப்ப நீங்க வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா, அசஸ்மென்ட் இயர். ஃபைனான்ஷியல் இயர் கிடையாது. ஆஸ் பெர் ஃபைனான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா, 25, 26ன்னு குடுத்திருக்கிற இடத்துல 26வது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி கிடையாது. 25வது வருஷம் மார்ச் மாசம் 31 உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ, உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல குடுத்திருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா, அசஸ்மென்ட் இயர் தான். ஃபைனான்ஷியல் இயர் கிடையாது. ஸோ, 24, 25, 25, 26 இந்த அசஸ்மென்ட் இயர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அப்படி எக்ஸ்பைரி ஆனவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கண்டோனேஷன் டிலே மூலமா உங்களுக்கு மறுபடியும் 1280 ஃபைனல் ஆர்டர் அப்ளை பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்திருக்காங்க. இத தவற விட்டுறாதீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 26, 27ன்னு சில பேருக்கு அசஸ்மென்ட் குடுத்திருப்பாங்க. 26, 27ன்றது பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 2026 மார்ச் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு. ஆனா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செப்டம்பர் மாசம் இந்த வருஷம் செப்டம்பர் மாசத்துக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்றது நல்லது. அப்படின்றது நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா, அட்லீஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு அப்ளை பண்ணணுன்றது ரூல் இருக்கிறதுனால, 26, 27 அசஸ்மென்ட் குடுத்திருக்கிறவங்க இந்த வருஷம் செப்டம்பர் மாசத்துக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க.